எனக்கு புரியுதுப்பா. அப்பா இல்லாதது எவ்வளோ கஷ்டமா இருக்குன்னு எனக்கு புரியுது. ஆனால் என்ன பண்ண முடியும்? போனவங்க திரும்ப வரப்போறது இல்லையே. இன்னும் எவ்வளோ நேரம் எப்படியே உட்காந்துருக்க போறீங்க? காலையில இருந்து சாப்பிட கூட இல்லை. காலையிலே சாப்பிட்டேன்டா. என்ன சாப்பிட்டீங்களா? எப்படிவா? அப்பா செத்து போய் பழைய சோறு மிச்சம் கிடந்துச்சு, வேஸ்டா போயிருமேன்னு சாப்பிட்டேன். அப்பா செத்து கிடக்கும் போது நீங்க சாப்பிட்டீங்களா? ஆமையா, சாப்பாடை வேஸ்ட் பண்ணா உங்க அப்பாவுக்கு பிடிக்காது இல்ல, அதனாலதான் ஏன் சாப்பிட்டேன். ஓ அப்படியா? சே, நான் கூட ஒரு நிமிஷம் தப்பா நினைச்சிட்டேன். அப்பா மேல எவ்வளவு பாசமா மரியாதையா வச்சிருக்குங்க அம்மா. உண்மையிலேயே அவங்க வயிற்றுல பிறந்ததுக்கு நான் பெருமைப்படணும். சரிம்மா, காலையில சாப்பிட்டுருப்பீங்க. ஆனா மத்திய இடத்துல இருந்து சாப்பிடல. இல்லையா, மத்தியானம் ஜூஸ் குடிச்சேன். ஜூஸா? ஆமையா, உங்க அப்பனுக்கு ஒப்பாரி வச்சு தொண்டை காஞ்சு நாக்கு வறண்டு போச்சு. அதனால நம்ம ஏரியா கைஸ் போயிட்டு ஜூஸ் வாங்கி அதை கொடுத்தாங்க, குடிச்சேன். ஓ, இருந்தாலும் ஒரு ஜூஸ் தானே, அது எப்படி உங்களுக்கு பத்தோம்? இல்லையா, ஒரு 7-8 ஜூஸ் குடிச்சேன். 7-8 ஜூஸா? சரி, ரொம்ப பசிச்சிருக்கு போல இருக்கு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும்பா. இப்போ டயட்டுக்கு ஏதாவது சாப்பிடணும்ல, சாப்பிடாம எவ்வளோ நேரம் இருப்பீங்க? அதத்தாயா என்ன ஆர்டர் பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன அட கொப்பை தராடே, உடைய பார்த்தா அப்பா செத்ததுக்கு வருத்தப்படுற மாதிரியே தெரியலையே. ஐயோ அப்படி இல்லையா, நான் ராத்திரி சாப்பிடாம படுத்தா உங்க அப்பாவுக்கு பிடிக்காது. இதோட சொல்லியே எஸ்கேப் ஆயிரு. அம்மா, வாத்தா. யாரு பார்த்த புள்ள? தெரியல, இதுதான்டா ஹீரோயினி, நம்ம நித்யா மேனன் கேரக்டர். ஏதோ நித்யா மேனன் கேரக்டரா? அட பாக்க அவங்கள மாதிரி இல்லையே. ஏன்டா நீ மட்டும் என்ன தனுஷ் மாதிரியா இருக்க? சர்துல் தாக்கூர் மாதிரி மூஞ்சிய வரைஞ்சு வச்சுக்கிட்டு இது அவங்கள சொல்றாங்க. முதல்ல இந்த தாடியை சேவ் பண்ணு, அப்போது வர மாதிரி வரியான்னு பாப்போம். அம்மா கொஞ்சோண்டு சாப்பாடு. என்னத்தா சாப்பாடு கொஞ்சம் செஞ்சு வச்சிருக்கியா? ஐயே, நான் ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணலான்னு பார்த்தனே. அது இல்லம்மா, கொஞ்சோண்டு சாப்பாடு சமைச்சேன். நீங்கெல்லாம் சாப்பிடுவீங்களோ என்னமோன்னு அதை நானே சாப்பிட்டேம்மா. அட குப்பந்த நானே நாங்க சாப்பிட மாட்டேன்னு யாரே சொன்னது? பாத்தியாடா முருவா, இவளே சமைச்சு இவளே தின்னுக்கா. ஓ குடல்ல இடி விழுவா. என்னடி சமைச்ச அப்படி? ஐயோ, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் பெருசா சமைச்சு சாப்பிடலமா. கொஞ்சோண்டு பழைய சோறு கிடந்துச்சு, அதுக்கு தொட்டுக்க 2 வடகம் வறுத்து சாப்பிட்டேன், அவ்வளவுதான். இம்புடுதானாக்கு? நான் கூட என்னமோ ஏதாவது சமைச்சு நம்மளுக்கு கொடுக்காம தின்னுப்பான்னு நினைச்சேன். சரி, என்கிட்ட நீ வயிறார சாப்பிட்டதுல எனக்கு திருப்திதே. இப்போதைக்கு வீட்டை விட்டு கிளம்பு, நானும் என் மேல ஒரு ரகசியம் பேசணும். ஆ சரிம்மா. அம்மா, கண்ணுக்குட்டிய பின்னாடி கட்டியிருக்கேன், அதை கொஞ்சம் பாத்துக்கோங்க. இனிமே அத கண்ணுக்குட்டின்னு கூப்பிடாத. கண்ணுக்குட்டின்னு கூப்பிடாம பின்ன நாய்க்குட்டினா கூப்பிடுவாங்க. என்ன காமெடியா? ஏண்டி பழைய சத்த தின்னுபிட்டு பண்ற காமெடி அடி இது? அப்ப சுடுசோத்த தின்னுபிட்டு பண்ணலாமா? ஏண்டா நீ மடா யூடியூப் புரோட்டஸ், உங்க அப்பன் செத்து அடக்கம் பண்ணி 1/2 மணி நேரம் கூட ஆளே, அதுக்குள்ள இப்படி பண்ற? ஐயோ, அதுக்கு இடமா சம்பதா இருக்குடா, எல்லாத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. இந்தாப்ல, இனிமே அந்த கண்ணுக்குட்டியை சைவம்னு தான் கூப்பிடு. சைவ அசைவம் இல்ல, சிவம். சிவம்னு தான் இது கூப்பிடு. கூட தெரியல. தெரியும் பொத்து, சிவம்னு தான் கூப்பிடணும். சிவம்னா ஐயா பேருங்களா? அவர் பேருதே. புதுசா பிறந்த கண்ணுக்குட்டிக்கு அப்பா பேர் வைக்கிற. ச்சே, அப்பா மேல எவ்வளவு பாசமா உனக்கு. பாசமும் இல்ல தோசமும் இல்ல. அந்த ஆளு உயிரோட இருக்க வரைக்கும் எப்ப பார்த்தாலும் கோவப்பட்டு என்ன எரும மாடுன்னு சொல்லி திட்டுவேன். அதே ஒரு எரும கண்டுபிடிக்க அந்த ஆள் பேரை வச்சு அந்த ஆளையே இப்ப எரும மாடாக்கி விட்டேன். எப்படி ஏறி வச்சு? அட கொப்பே தடாடே, ரிவெஞ்ச் எடுக்கிற நேரமா கிளவி இதெல்லாம். ஆனா அதை விடுறா, வயித்த பசிக்குது, ஏதாச்சும் ஆர்டர் பண்ணு. சரி, என்ன ஆர்டர் பண்றது? இட்லி சொல்லவா? எது திரும்ப இட்லியா? ஏடா உங்க அப்பா இருந்த வரைக்கும் வேற இட்லியா போட்டு நீ கொன்னியா? நீ யாவது டிஃபரெண்டா ஏதாவது ஆர்டர் பண்ணுவேன்னு பார்த்தா திரும்ப இட்லியில அடிக்கிறியடா. என்னடா இதெல்லாம்? சரி அழுகாத. வேற என்ன சொல்றது? பரோட்டா சொல்லவா? சொல்லு. நானும் ரொம்ப நாளா அந்த பரோட்டா திங்கணும்னு ஆசைப்பட்டேன். எங்க உங்க அப்பா திங்க விட்டுல? சரி, பரோட்டா மட்டும் போதுமா இல்ல ஆம்லெட் கலக்கி எதுவும் சொல்லவா? ஐயோ அதெல்லாம் வேணாமியா, சாவு செத்த வீட்ல கவுச்சி திங்க கூடாது. அப்ப பரோட்டா மட்டும் திங்கலாம். அது திங்கலாம்னு நினைக்கிறேன். அதுவும் ஏன் திங்கிறேன்னு கேளு. பரோட்டா மேல உள்ள ஆசைனால இல்ல, உங்க அப்பாவுக்கு நான் பட்னியா கிடந்தா பிடிக்காது, அதுக்காக. இப்படி ஏதாச்சும் உருட்டிக்கிட்டாரு. எங்க பரோட்டாவை ஆர்டர் பண்றீங்க? எனக்கு 2 சொல்லுங்க. ஏண்டி நின்ன போலையாடி? பரோட்டானதும் வந்துட்டேன். தக்காளி போன படத்துல அம்புட்டு பரோட்டா தின்னும் பரோட்டா வர இன்னும் அடங்கல. இந்த கார்ட்டூன்ஸ்ல உள்ள பிள்ளைகளுக்கு பரோட்டா மேல அப்படி என்னதான் வெறியா தெரியலடா. சரி, அதெல்லாம் இருக்கட்டும்பா. இந்த புள்ள மறுபடியும் உடைய அத்தை தானே கூப்பிடுது, எதுக்கு அப்பா அப்பான்னு கூப்பிடுது? இப்ப அதே ரொம்ப முக்கியம்.
ஓ முகரையில பொத்த பானைய போட்டு இருக்க. போய் போட்டா வாங்கிட்டு வாடா. சரி சரி திட்டாத இரு. ஓ மை காட், என்ன மாப்பிள்ள சொல்ற? உங்க அம்மாவை செத்து போச்சா? ஆமா சார், நைட்டு சாப்பிட்டு படுத்தாங்க, அந்த வாக்கில் எதிர்க்கவே இல்லை. ஓ சேட். அப்படி நைட்டு என்ன சாப்பிட்டாங்க? புரோட்டா வரடு கடிச்சு வாங்கி கொடுத்தேன். அட என்ன மாப்பிள்ள நீ, அவதான் கேட்கறானா நீ வாங்கி கொடுக்குறதா? வயசானவங்க இவ்வளவு வியாதி இருக்கவங்களுக்கு நைட்டு யாராவது புரோட்டா வாங்கி கொடுப்பானா? ஆனா நான் வேட்டாடு தான் சார் சொன்னேன். ஆனா அதுதான் புரோட்டா வாங்கி கொடுக்கல, செத்து பேர் சொல்லிச்சு, அதனால வாங்கி கொடுத்தேன். இப்ப மட்டும் என்ன வாங்கி கொடுத்து செத்து தானே போச்சு? அது ஆமால்ல, அப்போ அது எப்படினாலும் இன்னைக்கு சாகுற பிளான்ல தான் இருந்திருக்கு. ஓ எனக்கு இப்பதான் ஒரு விஷயம் புரியுது. பெத்த தாய்க்கு ஒரு டயலாக் கொடுக்கல, ஏல அப்புறம் அவளை கடைசி காலத்துல வச்சு காப்பாத்த போற. பேரு நான் பட்டையை போட்டு வை, அடுத்த நாளே நீடு பட்டையை போட்டுரு. கடைசி காலத்துல நம்ம பிள்ளை நம்மள பாத்துக்கிறவே, ஏதாவது செய்வே கிடைக்காத, ஒரு இளவு செய்ய மாட்டியா? சரிங்க. அப்போ இதெல்லாம் எங்க அப்பா ஏற்கனவே போட்டு வச்ச பிளாடு. அது என்ன கர்மம் வேணா இருந்துட்டு போடுமாப்ல. நீ எல்லா சடங்கையும் முடிச்சுட்டு ஊருக்கு வந்து என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க. எது உங்க பொண்ணையா? நான் அதை விட பெட்டரா பெருசா ஒன்று இங்க பார்த்து வச்சிருக்கேனே. என்ன மாப்பிள்ள டவுட்டா கேக்குற? என் பொண்ணு நீங்க தானே லவ் பண்ணீங்க, உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு தானே என்கேஜ்மெண்ட் நடத்தினா. அதெல்லாம் வாஸ்தவத, இருந்தாலும் இப்போதைக்கு உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. வாட் வாட் the hell are you talking? என்னப்பா திடீர்னு இங்கிலீஷ் பேசுற? கோவமா இருக்கியா? தண்ணியா குடி, தண்ணியா குடி. அட அதை விட அஸ்வின், இந்த முருகன் பையன் பேசுறத பாரு. அவன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்றேன். வாட் வாட் தி என்னப்பா சொல்ற? ஆமா அஸ்வின், மாப்பிள்ள லைன்ல தான் இருக்காரு, பேசு. ஆமா மாப்பிள்ளவே மாப்பிள்ள. கல்யாணமே நடக்குமான்னு தெரியல, இல்ல மாப்பிள்ள தோப்புல இருக்கட்டும், சும்மா கெடாங்கட்டு. சரி சரி பேசு. டேய் மூட ஸ்விங் முருகா, என்னடா அதெல்லாம்? என்ன கொழுப்பு கொண்டாடுறியா? எதுக்குடா இப்ப கல்யாணம் வேணாங்கற? ஓ நீடா, நீ தாடா இத்தனைக்கு காரணா? நானா நானடா ஒண்ணே? இல்லடா தெரியாத மாதிரி கேக்குற. உனக்கு தானே பிடிக்காதுல்ல, பத்தாவதுக்கு ரிக்ல ஏத்தி விட்டு பாக்ஸிங் பிராக்டிஸ் பண்ற மாதிரி போட்டு அடிச்சியல்ல. அது வந்து சும்மா விளையாட்டுக்கு பண்ணது முருகன், அதெல்லாம் சீரியஸா எடுத்துக்கிட்டு நீ எதுடா விளையாட்டுக்கு பண்ணது? பத்தாவதுக்கு எனக்கு பச்சாலாவது நொச்சாலாவது கேட்டியல்ல. அட அதுக்கு தான் அன்னைக்கே அஸ்வினாவது குஸ்வினாவது நான் கவுண்டர் போட்டனே, பத்தலையா? ஐயோ இப்ப எதுக்கு அதெல்லாம் கிளறிட்டு இருக்க? இல்ல அஸ்வின், அப்பதான் மாப்பிள்ளைக்கு புரியும். ஆமா சொரியும். டேய் மூட ஸ்விங் முருகா, உனக்கு என்னடா பிடிக்காது? என் தங்கச்சி என்னடா பண்ணுச்சு? என் தங்கச்சியை பிடிக்காதுக்கு ஏதாவது ஒரு சின்ன ரீசன் சொல்லு பாப்பா. சின்ன ரீசன்டா சின்ன ரீசன், இங்க ஒரு பெரிய ரீசனே இருக்கு. ஆனா அதெல்லாம் அவ்வளவு சொல்ல முடியாது. கல்யாணம் கேன்சல், அவ்வளவுதான். கூட வைங்க. டேய் டேய் டேய், யூ பிளடி மூட் ஸ்விங் முருகா, ஏன் தங்கச்சியே வேணாம்னு சொல்ற அளவுக்கு நீ பெரிய ஆள் ஆயிட்டியா? இதுக்கு தான் படிச்சு படிச்சு சொன்னேன். என்ன கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்களா, கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்களான்னு? ஆனா அது இல்லையா, இந்த மூடு ஸ்விங் முருகா நம்ம குடும்பத்துக்கு வேணாம், குடும்பத்துக்கு வேணான்னு கேட்டியாப்பா நீ? ஆமா அஸ்வின், நீ சொன்னதை நான் கேட்டிருக்கணும். கேட்காது என் தப்பு தான். சரி சரி ஃபீல் பண்ணாத. இப்பவே நான் இந்தியா கிளம்புறேன். போயிட்டு அந்த பரதேசிய தரதரன்னு இழுத்தாந்து என் நகைச்சிக்கு நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அப்படி வைக்கல என் பேர் அஸ்வின் இல்ல. அஸ்வின் இல்லனா அப்ப நான் சொன்ன மாதிரி குஸ்வின்னு மாத்திக்கிறியா? அட வாயில இடி உழுவா, எதுக்கே இந்த பாடு கொடுத்துற? இதுக்குதான் எனக்கு அஸ்வின் பேர் வச்சியா? ஐயோ அப்படி இல்ல மைசன், நீ கோவப்படாத, இந்தியா கிளம்பு. இத பாரப்பா, இவர்தான் இந்த ஊர்லயே பெரிய மைனர் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பியா? அப்படியெல்லாம் கிடையாது. இந்த எதிர்த்தாப்புல இருக்குல்ல புரோட்டா கடை, அது இந்த ஆள்கிட்ட. இவர் என்ன நினைக்கிறாப்புலன்னா, உங்க அப்பா ஞாபகார்த்தமா உங்க அப்பாவோட இட்லி கடையை சேர்த்து இவரே வாங்கிடலாம்னு நினைக்கிறாப்புல. நீ என்ன சொல்ற? அது வந்து என்ன தம்பி யோசிக்கிறீங்க? ரொம்ப யோசிக்காதீங்க, உங்க அப்பாவும் நானும் ரொம்ப க்ளோஸ். அதனாலதான் அந்த ஆளை புரோட்டாவை திங்க வச்சு க்ளோஸ் பண்ணியா? யோ சும்மா இரியா. நீங்க தான் அந்த புரோட்டா கடை ஓடரா? உங்க கடையில புரோட்டா வாங்கி தரதுக்கு அப்புறம் தான் எங்க அப்பா பட்டைய போட்டுச்சு. அடப்படுபாவி, அப்ப அவங்க அம்மாவை க்ளோஸ் பண்ணது நீதானா? யோ அப்படிலாம் இல்லையா, இந்த விக்கெட் எனக்கே தெரியாம விழுந்திருக்கு. ஆமா நீங்க பேசுறதெல்லாம் பார்த்தா எங்க அப்பா பேசுற மாதிரியே இருக்கு. ஒரே குரலா ரெண்டு பேருக்கும். ஆமா ஆமா, உங்க அப்பா மண்டைய போறதுக்கு முன்னாடி வரைக்கும் நார்மலா தான் பேசிக்கிட்டு தெரிஞ்ச. ஆனா உங்க அப்பா மண்டைய போட்டதுக்கு அப்புறம் அவரோட இட்லி கடையில உள்ள கஸ்டமர்ஸ் எல்லாம் இவன் இழுக்கிறதுக்காண்டி உங்க அப்பா மாதிரி மிமிக்ரி பண்ணிட்டு தெரியுதா? ஃப்ராடுக்கார பையன். உங்க அப்பனுக்கு அப்படியே வியாபாரம் தள்ளி சாச்சிச்சா இல்லையா? அந்த கஸ்டமர்ஸ் எல்லாம் நான் இழுக்கிறதுக்காண்டி மிமிக்ரி பண்றேன். மக்காளி வழி மாறி வந்து தீடி விழா கறியோட 4 ஓசி இட்லிக்கு ஆசைப்பட்டு உங்க அப்பா இட்லி கடையை பத்தி ஆஹா ஓகோன்னு புகழ்ந்து பேசிட்டு போயிட்டியா? அதை உண்மை டப்பிக்கிட்டு வந்த இன்ஸ்டாகிராம் விழிச்ச 4 பேரு உங்க அப்பா கடையில இட்லியோட சேர்த்து கார சட்டியை வலிச்சு நக்கிவிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணும் போது வைத்தா கலக்கிருச்சுன்னு சொல்லி என் கடையில உள்ள தண்ணியை போட்டுட்டு போய் தான் கழுவிட்டு வந்தாங்க. இதெல்லாம் நான் எதுக்கு சொல்றேடா? அதுக்கு சொல்றேன். எதுக்கு சொல்றீங்க? அத அவங்க கழுவிட்டு போனாங்க எல்லாம் அந்த 2 குடம் தண்ணி, அதைத்தான் கேட்கிறேன். அவ்வளவு இருக்கு. யோ அதை கேட்கலையா? அவங்க அப்பாவுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நானும் ஹெல்ப் பண்ணிருக்கேன். இந்த இடத்துல பெட்ஷீட் பண்றேன். ஓ இதெல்லாம் சொல்லி குறைச்ச ரேட்டுக்கு இந்த இடத்த வாங்க பாக்குறேன், அப்படித்தானே? சேச்சா அதுக்குன்னு இல்ல,
அடாடிக்கு அப்படி எடுத்துக்கிட்டா சந்தோஷத்தை. சரிப்பா, சுத்தி வளைச்செல்லாம் பேச வேண்டாம். இந்த இடத்த எவ்வளவுக்கு வாங்கிக்கிற? பெருசு உனக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. இந்த இடம் இப்போதைக்கு 3 லட்சம் ரூபாய்க்கு போகும். நான் 7 லட்சம் ரூபா தரேன். இந்த கடையை எனக்கு தர சொல்லு. ரைட்டு. ஏப்பா நீ என்னப்பா சொல்ற? யோ எடையாது பேப்பர் இல்லாத புறம்போக்கு இடத்த 7 லட்சம் ரூபா வரைக்கும் கேட்குறேன். அட ஆராய்ச்சி எல்லாம் பண்ணாதப்பா. வந்த வரைக்கும் லாபம்னு 7 லட்சம் ரூபாய்க்கு தள்ளி விடு. சரி காசை கொடுக்க சொல்லு. எப்பா நம்மளால ஒத்துக்கிட்டாப்பா, காசை கொடு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ரிஜிஸ்ட்ரேஷன் எப்போ வச்சுக்கலாம்? இல்ல எனக்கு ஒரு மாதிரி மூடு ஸ்வீக்கா இருக்கு, நான் நாளைக்கு சொல்றேன். எது? யோ என்ன அது இப்பதானே கொடுக்குறேன்டா. கொடுக்குறேன் தான் சொன்னேன். ஆனா ஒரு தடவை எங்க அப்பா சொன்னாரு, நான் செத்ததுக்கு அப்புறம் நீ தான் அந்த கடையை நடத்தணும், இல்லைன்னா ஆவியா வந்து போட்டுருவேன். அதுக்கு நானே இந்த இட்லி கடையை நடத்தலாம்னு முடிவு பண்ணிட்டேன். போடு. நான் கூட காலை சாப்பாட்டுக்கு இனிமே என்ன பண்ண போறேன்னு நினைச்சேன். நல்ல முடிவு எடுத்தது தம்பி. இந்த முடிவை நான் வரவேற்கிறேன். அட ஓசி இட்லி திட்டி கப்டாட்டி. ஏடா பெருசு, இட்லி எப்படி எங்க அப்பா சுட்ட மாதிரி இருக்கா? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கா? அப்ப எங்க அப்பா சுட்ட மாதிரி இல்லையா? சேச்சே, அதுக்கெல்லாம் உங்க அப்பனே பிறந்து வந்தாதான் முடியும். என்னதான் இருந்தாலும் சிவனேச மாதிரி வருமா? பெருசு இன்னைக்கு எப்படி இருக்க? இன்னைக்கும் அதே மாதிரிதான் இருக்கு. சிவனேச இட்லி எல்லாம் திங்கணும்னா சிவனேசனே வந்தாதான் உண்டு. அட கொப்பை தண்டாடு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. ஆனாலும் மங்காத்தா மாதிரி வரல. சிவனேச மாதிரி வரல. காலையில ஜில்லு தண்ணியில குளிக்கிறது சளி வேற புடிச்சு தொலைஞ்சிருச்சு. ஒன்ன யாரப்பா சுடு தண்ணிய போட்டு வச்சுட்டு பச்சை தண்ணியில குளிக்க சொன்னது? யாராது? யோ கிழவா, வீடு வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டியா? ஒழுங்கா ஓடிடு, இல்ல காலையில சட்டியில சைடோட கலந்து வச்சிருவேன். ஏதோ வேணா கலந்து கொடு, ஆனா உப்பு மட்டும் கரெக்டா போட்டு கொடுத்துரு. ஆட கிழட்டு பயல, எதை கொடுத்தாலும் திவ்யாவில் இருக்கு. சரி டப்பா, அப்படியே கடை கூடி ஏதாவது கடவு காடுவா. 2,000 மட்டும் டப்பா அங்க இருந்திருந்தோம்னா அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிருப்போம். அப்படியே பெரிய பெரிய ஆளுங்க கூட போட்டோ எடுத்துருக்கலாம். அப்புறம் சாப்பிட்டுருப்போம். நம்ம சாப்பிடாத சாப்பாடா. அப்புறம் அப்படியே பைய இருட்டு இருக்கும். இருட்டானதுக்கு அதுக்கப்புறம் ஒரு அளவு கிடையாது. கட்டத்துற ஏடா அப்பா குரல் மாதிரி இருக்கு. மாதிரி எல்லாம் இல்ல, அப்படியாதே. ஐயோ அப்பா, நீ எப்படி பாய்க்க? அப்பா நான் எப்படி பாய்க்க? ஐயோ செத்து போயிட்டா. அட அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லடா. என்ன பண்ணையா போட்டு தள்ளிட்டியா? அட சொல்றத கேள்றா முதல்ல. இப்பதான் நீ சொன்ன மாதிரி இட்லி கடை டெவலப் பண்ணிட்டு இருக்க, அதுக்குள்ளே போட்டு தள்ளிட்டியா? அடாடாடாடாடாடா, இப்ப எதுக்குடா நீ வேட்டு சத்த கேட்ட பாட்டி மாதிரி பதற? பின்ன செத்து போயிட்டா பதறாம சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்களா? ஐயா நான் ஒண்ணுமே பண்ணாம செத்து போயிட்டே. டேய், நீ செத்து போயிட்டு எவடா சொன்னது? அப்புறம் நான் சாகலடா, நீ பொழச்சிட்டியா? ஐயோ இது அதை விட கொடுமையாச்சே. அதாடே பார்த்தேன். தக்காளி புள்ளடா உட மாதிரி ஒரு பிள்ளைய தாண்டா வரவாக்கி பக்கட. பாவமே புள்ள இட்லி கடை நடத்துறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாடே. அவனுக்கு அந்த ரெசிபியை சொல்லி கொடு போட்டு சொல்லி மேல ஓத்துல எடுத்து அப்ளிகேஷன் போட்டு உடைய ஆத்மா ரூத்துல பாக்குறதுக்கு இங்க வந்தா நல்லா மதிக்கிற பாடி. ஆத்மா ரூபத்துலதான் இப்ப வந்திருக்கியா? நான் கூட ஆடு பத்திரக்கல் வாங்கிட்டு வந்தியோட நினைச்சேன். நினைப்பேன். சரி அதெல்லாம் அப்புறம் நினைச்சுக்க. இப்போதைக்கு கொஞ்ச நேரம் எமோஷனலா பேசு. அப்பதான் அடுத்த தடவை இந்த மாதிரி வர்றதுக்கெல்லாம் பர்மிஷன் கொடுப்பாங்க. இது வேறையா? சரி அப்பா, அது நீங்க எல்லாமே ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. ஏப்பா அப்படி சொல்ற? நான் உன் கூடவே தானே இருக்கேன். அப்படியா? அப்புறம் நான் சொல்ற இட்லி நீ சொல்ற மாதிரி இல்ல. எமோஷனலா பேசு. அது அப்புறம் ஏப்பா நான் சொல்ற இட்லி மட்டும் நீங்க சொல்ற இட்லி மாதிரி இல்ல. இட்லியோட டேஸ்ட் இட்லியில மட்டும் இல்லப்பா, சட்னியில இதான் இருக்கு. நீ அதை ஃபோக்கஸ் பண்ணணும். படம் பேர் இட்லி கடைன்னு வச்சதுனால இட்லியில மட்டும்தான் டேஸ்ட் இருக்குன்னு சொல்லி ஊரைய பார்த்த கூடாது. இதான் விஷயமா? இது தெரியாமடா பாவாட்டுறேன்னு சொல்லி ஆட்டுக்கல்ல உடச்சு விடப்பா. எது ஆட்டுக்கல்ல உடச்சு முடியா? ஆனா உன் கையில கட்ட முளைக்க. ஐயோ அப்பா, எமோஷனலா பேச. அட உன் கையில கட்ட முளைக்க. அது நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி உங்க ஆத்தாக்காரி சீதராமா கொண்டு வந்ததுடா. உன்னையே உங்க ஆத்தாயோட அந்த ஆட்டுக்கல்ல தாண்டா நான் அதிகமா பாத்துக்கிட்டேன். அதை இப்படி அநியாயமா 5 நாளுக்குள்ள உடச்சு விட்டியடா. ஓ பல்லு கருக. ஆனா என்ன பாடி, உயிரோட இருக்கும் போது திட்டிக்கிட்டே இருந்த, செத்து இப்படி திட்டிக்கிட்டே இருக்க. இதுதான் அப்ளிகேஷன் போட்டு ஆத்மாவாதியாக்க. சரி இடி திட்டல, இடி எமோஷனலா கண்டினியூ பண்றேன். அப்புறம் உங்களுக்கு அந்த பிள்ளைக்கு நடுவுல ஏதோ ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குன்னு ஊரே பேசிக்கிட்டு இருக்கு, உண்மையா? அது எங்க ஓடுது? உன் பேர் வச்ச எரும கட்டு குட்டிதான் ஒன்று குறுக்கே மறுக்கே ஓடிக்கிட்டு இருக்கு. சரி என்ன கருமமோ, பொண்ணை நம்பாதே கண்ணை ஏமாற்றம்னு காந்தியடிகள் சொல்லியிருக்காரு. சூதானமா இருந்துக்க. ஏடா காந்தியடிகள் சொன்னாரா? அவர் எப்படி சொல்லியிருப்பாரு? அத்தோட பாட்டு வரும்போது அவர் உயிரோட இருந்திருக்க மாட்டாரு. அது அவர் அப்ப சொல்லல. இப்ப நாங்க மேல மீட் பண்ணோம்ல, அப்ப என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு தனியா. அதெல்லாம் உனக்கு புரியாது. நீ போய் எதிர்த்து போய் பழப்ப பாரு. படி பூட ஆயிடுச்சு. ஏடா அதுக்குள்ளே படி பூட ஆயிடுச்சா? ஐயா இப்ப தெரியுதா உங்க அப்பரோட கஷ்டம் என்னன்னு? மாவுல சோடா பூவை கலந்து, சாம்பார்ல தண்ணியை கலந்து, சில இடத்துல தண்ணியில சாம்பாரை கலந்து படிக்க வச்சதெல்லாம் இப்படிதாப்பு.
அதாட என்னடா இன்னும் இந்த டயலாக சொல்லலையேன்னு பார்த்தேன். ஆமா நீங்க மட்டும் வந்திருக்கீங்க, அம்மாக்க? உங்க அப்பாவோட அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கப்பா. ஒரு குடும்பத்துல ஒரு ஆளுக்கு தான் அப்ளிகேஷன் பாஸ் ஆகுப்பா, அதனால அவங்க வரல. ஐயா என்னப்பா இப்படி சொல்றீங்க? ஆமாப்பா, 100 நாள் விலைக்கு அட்டை வதிகிற மாதிரி ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆள் தான் போலான்ட்டாங்கப்பா. ஐயா அவங்களும் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனா அவங்க உங்ககிட்ட சொல்ல சொல்லி ஒரு விஷயத்த சொல்லி விட்டாங்கப்பா. என்ன சொன்னாங்க? அவனை தாடியை சேதிக்கு பண்ண சொல்லிட்டு தடுசு மாதிரி ஆக சொல்லுங்க, அப்பதான் அவனுக்கு இட்லி கடை ஒர்க் அவுட் ஆகும்னு சொன்னாங்கப்பா. ஓ சொல்லிருக்கோம். அது மட்டும் இல்லாம ஐ மிஸ் யூ 130 டைம்ஸ்னு அவங்க உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்கப்பா. ஓஹோ ஆமா இப்ப எதுக்கடி அவங்க பேசிக்கிட்டு இருக்க? ஏடா இது சட்டி விலை சட்டை கோழி 2 படம் பாத்தியா? ஏண்டா எமோஷனலா பேச வரியாடா? சரி மணி 3 ஆயிடுச்சு, போய் பழமா பார்ப்போ. எதிரி ஓ நீயாடா இப்படிதான் வந்து பயமுறுத்துவியா? ஏடா அவுத்துக்கிட்டு தெரியுதா? ஐயோ நேரம் பாலெல்லாம் குடிச்சு முடிச்சிருப்பிய. ரைட்டு, அப்ப எனக்கு டீ கிடையாது. சரி போய் விளையாடுக்கிட்டு நான் போயிட்டு கெட்டப்ப சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். இன்னைக்கு இட்லி எப்படி இருக்குன்னு பாரு. நான் போன பின்பும் நீ வாழ வேண்டும், எந்த இட்லி உனக்குள்ளும் உண்டு, பாலெங்கும் தண்ணி சாம்பார்லையும் தண்ணி கலந்தாதானே நீ எந்த புள்ள, ஐயோ ஏன் இந்த இட்லி. நிப்பாட்டுடா, ஏற்கனவே இந்த படத்தை விஐபி சொல்லி ஓடிக்கிட்டு இருக்காங்க, இதுல இந்த பாட்டு வேறையா? ஒழுங்கா இந்த படத்துல உள்ள பாட்டை போடு. சொல்லு பெருசு, இன்னைக்கு எப்படி இருக்கு இட்லி? ஐயா சிவலிங்கம். முட்டா அது சிவலிங்கம் இல்ல சிவடேச. ஓ சாரிப்பா. ஐயா சிவனேசா, இன்னைக்கு தாப்பா நீ உங்க அப்பா மாதிரி இட்லி சுட்டிருக்க. வக்காளி எடுத்து வாய வச்சது வயித்த கலக்கிருச்சு. அட கிழட்டு கம்டாட்டு, இதுக்குதான் எங்க அப்பா இட்லி மாதிரி வரல, எங்க அப்பா இட்லி மாதிரி வரலடியா? இப்ப வருதா? வந்துருச்சு. சாப்பிட்டு உடனே கம்மாய்க்கு போகணும். அவா எங்க ஆளை காணா? அந்த விஷயம் தெரியாதா உனக்கு? நீ நேத்து தீப்பெட்டிய ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு விட்டான்னு திட்டினியல்ல? ஆவ திட்ட தீப்பெட்டிக்கு ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சா திட்டாம கொஞ்சம் வைக்கலா? ஃப்ரிட்ஜுக்குள்ள எதாவது வைக்க விவசாயம் இல்ல. தீப்பெட்டி வச்சது கூட பரவாயில்ல, தீபாவளிக்கு பிச்சப்பட்ட வெடிகளா தூக்கி உள்ள வச்சிருக்காயா? நல்ல வேலை போட்டு எருமை கட்டி கூட கொஞ்சம் பெருசா இருக்கு, சின்னமா இருந்துச்சு, அதே தூக்கி ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருப்பா. எல்லாம் புரியுது, ஆனா நீ திட்டினியல்ல அதுக்காண்டி கோச்சுக்கிட்டு. ஏடா கோச்சுக்கிட்ட வீட்டுக்கு போயிட்டால போட்டு நாளாவோட சமாதானப்படுத்த வரமாட்டேன். ஆனா கோச்சுக்கிட்டு போயிருந்தாதான் பரவாயில்லையே, அவன் ஓடி போயிட்டாயா. ஏடா ஓடி போயிட்டாளா? யாரு கூட? அவன் அந்த பொரோட்டா கடைக்காரனை இழுத்துட்டு ஓடி போயிட்டாயா. அட கொடுமை, போய் அவனை இழுத்துட்டா ஓடி போடா. சே, அவ கூட சேர்ந்து வாழ போறேன்னு அவளுக்காண்டி ரொமான்டிக் சாங் எல்லாம் எழுதி வச்சிருந்தேன் பெருசு. முந்தா உட்காந்து கிரிக்கிட்டு இருந்தே, அதானே? பார்த்தேன். புரட்டி போட்டு அடிக்குதே, புழுதி காடு தெரிக்குதே, அதானே? அதே பாதி வாழ்க்கை வாழிரே, மீதி வாழ்க்கை. பாட்டு சேர்த்த ரோடு வரைக்கும் கிளியுது. என்ன இட்லி சட்டி எல்லாம் உங்க அப்பே டேஸ்ட்டுக்கு கொண்டு வந்துட்டு எவ்வளவு இருக்கு? ஆனா அது கிடக்கட்டு, ஏன் ஆளை எட்டு பிரிச்ச? நீ கேட்ட கடையை கொண்ட கொடுக்கலோடையோ ஏழை கரெக்ட் பண்ணிட்டியல? எது நான் கரெக்ட் பண்ணடா? என்னடா வளர்ற? நான் கரெக்ட் பண்ணி வச்சிருந்த பிள்ளைதாட்டா நீ வந்து தள்ளிட்டு போயிட்ட. ஐயா சண்டை போட்டுக்கிறாதி ஐயா, நான் சொன்ன புரோட்டா கடைக்காரன் இவன் இல்ல. போயிட்டா